ஃபஸ்ட்டுங்க நல்லா இல்லை. நல்லா இல்லைங்களா? ஸ்க்ரீன் சரியில்லை, ஸ்டோரியும் ரொம்ப வீக்கான ஸ்டோரி. ஏதோ எதிர்பார்த்து வந்தீங்களா படத்துக்கு? இல்லை ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை, என்ன இதை வந்து பார்க்கலாம் தான். பட் யாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது, எந்த டைப் குரூப் ஆஃப் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ 3D எஃபெக்ட்ஸில் ஓகேவா இருந்துச்சுங்களா? 3D எஃபெக்ட்ஸ் ஓகே தான், அதெல்லாம் ரெண்டரிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டோரி ரொம்ப வீக்கான ஸ்டோரி. ஓகே. எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா ப்ரோ? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்கா? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்களா? 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான படம். மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? அது மார்வல் ஸ்டுடியோஸ் லாஸ்ட்டாக தண்டர்போல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுன்ற ஒரு எஃபெக்ட் எல்லாருக்கும் ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, சூப்பராக இருந்துச்சு. தண்டர்போல்ட்ஸ் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் தூக்கி சாப்பிடுச்சு. டூம்ஸ்டே கிரெடிட். ஓகே தேங்க்யூ. படம் எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? 3D எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த மார்வல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருந்துச்சுங்களா இல்லை இது எப்படி இருந்துச்சு ப்ரோ? 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் அளவுக்கு இருந்துச்சுங்களா படம்? அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு காமிச்சிருந்தேன். விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் ஓகேவா இருக்குது இந்த படம்? ஓகேவா தான். ஓகே, படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பார்க்க சூப்பராக தான் எல்லாமே அதுதான் எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. படம் டீசெண்டாகவே பார்க்கலாம். இந்த ஒரு லேகும் இல்லை, ஃபுல்லாக ஃபுல் ஃபிளிஷ்டாக போயிட்டுருக்கு. டைம் போகிறதுன்னு தெரியல. 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? 3D எஃபெக்ட்லாம் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு இல்லை, எதுவுமே தேவையில்லை. இது 2Dலேயே பார்க்கலாம். 3D வந்து மோஸ்ட்லி வேஸ்ட்டு தான். இன்ட்ரெஸ்டிங்காக போதும். 155 minutes தான் ரன் டைமுங்கிறதுனால ரொம்பவே என்கேஜிங்கான படமாக தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் போட்டால் மட்டும் பாருங்க, தமிழில் போய் பார்த்தேன். வேறு வழி டப்பிங் சரியில்லைங்களா படத்தில்? நல்லா தான் இருக்குது, பட் என்னன்னாலும் இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி வராது. அதனால இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்கேன், தமிழ் பார்க்கலாம். ஸோ 3D எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அது நார்மல் தான் ப்ரோ. இங்கே ஸ்க்ரீன் சரி, ஓகே. ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு எடுத்தது. ஸோ ஐமேக்ஸில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். பார்ட் 1 லெவலுக்கு இருந்துச்சுங்களா ப்ரோ படம்? இல்லை, இது பார்ட் 1, இது தானே, இது ரீபூட் தானே. இது ரீபூட் தானே. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து அது வேற, லைக் அதில் 2 பார்ட் வந்துச்சு, அது அப்படியே முடிஞ்சது. இது ரீபூட் தானே. ரீபூட்டுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கு. லீட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? லீடு கொடுத்துருக்காங்க. லீட் போஸ்ட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா லீடு தெரியும். ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் மட்டும் தான் இருக்கு, அதுலேயும் உங்களுக்கு லீடு என்னன்னு தெரியல. பட் அந்த சரி நீங்கள் பாருங்க. மார்வலில் இது பெஸ்ட்டாக இருக்குமா ப்ரோ? இது வந்து எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் vs wolverine லாஸ்ட் இயர் வந்து 26th அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் இது ஜூலை 26th அப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜூலை 25th ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் படமாக இருக்கும். ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கிட்ட கேளுங்க. இல்லை நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுங்க போதும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃப்ராங்க்லின் வச்சு ஃப்ராங்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க, குட்டி பையனை வச்சுட்டு நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வரும்னு எதிர்பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்தோம். மார்வல் ஸ்டுடியோன்னு போட்டு முடிச்சுட்டானுங்க, அது மட்டும் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. லீடு இருக்குது, பெரிய லீடே இருக்குது. பெரிய ஓகே. அதே மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லீடுக்கான இது சீக்வன்ஸ் கரெக்டாக. அதே மாதிரி பார்ட் 1க்கு அளவுக்கு இருக்குதுங்களா இது? பேசிக்காக என்னென்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக மார்வலில் ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ஒரு இருக்குது, அந்த ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க, அந்த கேரக்டருக்கான இது கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் வரும், அந்த கிரெடிட்ஸில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஓகே. ஆக்சுவல் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஒன் ப்ரோ. மூவிஸ் என்கேஜிங்காக இருக்குது, படம் ஃபுல்லாகவே என்கேஜிங்காக இருக்குது. போஸ்ட் கிரெடிட்ஸின் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒர்த் டு வாட்சிங்கிறது அந்த படத்தில் கூட இல்லை, போஸ்ட் கிரெடிட்ஸில் கண்டிப்பாக. எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்களா ப்ரோ படத்துக்கு? சூப்பராக இருக்கும். டெக்னீஷியன் ஒர்க்ஸ் இதெல்லாம் டெக்னிக்கலாக மார்வல் சொல்லவே வேணும் ப்ரோ. டெக்னிக்கலாக ஆக்சுவல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? 3D எஃபெக்ட்ஸ் பெருசாக ஒர்க் ஆகல ப்ரோ. 2Dலே விட்டுருலாம், ஏன் எல்லா படத்தையும் 3Dல வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் இது 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை ஒன்றும் இல்லை. 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் 2Dல பெட்டராக இருக்கும். 2Dயே 10 வருஷம்
இட்ஸ் அமேசிங் மூவி ஆக்சுவலி 2D பெட்டரா இருக்கு ஏன் 3D போறான்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுண்ணா. ஒரு இடத்துல கூட நம்ம கவனத்தை செதற விடாமல் வச்சுருக்காங்க. நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம், அதனால் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லா இடத்தையும் எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த நிறைய படத்தில் டப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த ஜுராசிக் பார்க்கில் எடுத்து வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இல்லை. இந்த படத்தை நான் விட மாட்டேன். அந்த படத்தில் இருக்க மாதிரி டப்பிங் இதில் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. நம்ம தமிழ் டப்பர்ஸ் வந்து மார்வல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை புரியல. படம் வந்து விறுவிறுப்பாக தான் போகுது, ஆனால் என்ன கதைன்னு யாருக்கும் புரியல. இது வந்து பெரியவங்க பார்த்தாலே புரியல, இதில் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்காதனால அப்படி தோணுதுங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுனாலையும் இது ப்ளஸ் கதை புரியலன்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் தான் பார்க்குறேன், நமக்கே புரியாதப்ப இந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க.